வணக்கம். நேற்றைய தினம் திங்கட்கிழமை என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த ஊழியத்தை செய்யறதுனால என்னுடைய நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி ஸோ இந்த மாதிரி சாப்பாடுங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது கீழே கொட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, அதனால வந்து ஸோ நீங்கள் அந்த செய்கிற அந்த ஊழியத்தில் நிறைய பேருக்கு வந்து இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி அவர் என்னை தொடர்பு கொண்டார். அப்போ நான் உடனடியாக அவருக்கு சரின்னு சொல்லி அவர் கொண்டு வர சொன்னோம். கொண்டு வந்து ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஸோ நாங்கள் ரெகுலராக வாரம் போய் கொடுக்குற அந்த ஏழை ஜனங்களுக்கு இந்த வாரத்தில் இன்னொரு நாள் அவங்களுக்கு இந்த உணவு போய் சேர்றதுக்கு இறைவன் உதவி செய்தார். ஸோ வாங்கினவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வெள்ளிக்கிழமை தானே வருவீங்க, அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னோம். ஸோ ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறனால தான் இந்த ஏழையின் பசிகள் வந்து திருப்தி ஆகும். ஸோ தொடர்ந்து அந்த ஊழியத்திற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களை ஆளே பார்க்க முடியல, சர்ச் பக்கமே வரவும் மாட்டேங்க. சரி 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 கண்டிப்பா வாங்க. சரி 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 இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல டாடி. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரே இருட்டா இருக்கு. சரிம்மா சரி. நல்லா இருக்கீங்களா? சரி பட்டி. சரி உங்களை தான் அடிக்கடி வந்து பார்க்க முடியல. சரி சாப்பிட்டு தூங்குங்க. சரி பாய். அந்த பார்க்குறேன். நல்லா இருக்கீங்களா? ப்ரைஸில்